அவையில் கூடியிருக்கும் கவி பெருமக்களுக்கு பேரன்பான வணக்கம். எனக்கு கொஞ்சம் மைக் பயமெல்லாம் ரொம்ப இருக்குது. அதனால் ஏதாவது தப்பான பேசினாலும் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் மைக்கில் ரொம்ப பேசினதில்லை. அதாவது என்னோட இந்த முதல் புத்தகத்துக்கு விருது பொள்ளாச்சியில் வாங்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கவிதை வரிகள் பிடிச்சதுனால தான் இப்போ இங்கே தேர்வு பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் பெருசாக கவிஞர்லாம் இல்லை. அதாவது இந்த கவிஞர் ஆவேன்னு கூட நான் நினச்செல்லாம் பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு 4-5 வருஷமாக தான் கவிதை எழுதிட்டுருக்கேன். அது சும்மா யதார்த்தமாக எழுத வந்தது தான் நான். அதாவது வீட்டில் அதாவது எப்படி சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் பார்த்திங்களா. அப்போ அதாவது சிற்பி ஐயா சொன்ன மாதிரி வழிகளுக்கு எழுத்து தான் நமக்கு ஒரு வடிகாலாக வருது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தது. ரொம்ப ஏதோ ஒரு கோவத்தில் பேப்பரில் ஃபுல்லாக எழுதிட்டு அதை விட்டு எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு ஓரத்தில் கிடந்தது. ஒரு 4-5 வாரம் கழித்து கண்ணில் சிக்கும்போது நான் எழுதுனது பூராமே எனக்கு கவிதையாக தெரிஞ்சுது. அது பார்த்திங்கன்னா அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அப்போ நமக்குள்ளேயும் ஏதோ ஒரு கவிஞர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் மெதுவாக நான் எழுத வந்தேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் குடும்பத் தலைவி தான். வீட்டில் எனக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் இருக்குது. கவிதையெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கவிதை எழுதுறதோ முகநூல் எழுதுறதோ எதுவுமே பிடிக்காது. அதாவது ஒரு பொண்ணு ஒரு கவிதை எழுதி ஒரு சமூகத்துலலாம் வெளியே வரணுங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னு என்னுடைய ஒவ்வொரு வழிக்குமே நான் ஒரு கவிதையை எழுதும்போது அதிலேருந்து எனக்கு ரிலீஃப் ஆகிறது நல்லா தெரியும். அந்த கோவம்னு இல்லை, கோவம் வர்ற நேரம் வேறு எதையாவது எழுதுவேன். இந்த மாதிரி எழுதியே என்னை நான் ரிலீஃப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் கவிதை எழுத வந்தது. அதாவது ஸ்ரீவாரிங்கிறது என்னோடய பேர் கிடையாது, என் பேர் மஞ்சுளா. ஸ்ரீவாரிங்கிறது நான் டைலரிங் ஷாப் வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு கீழே ஒரு 5 பேருக்கு நான் வேலையும் கொடுத்துருக்குறேன். சும்மா வீட்டில் தைக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகி இப்போ நான் கடையும் வச்சுட்டேன். அதை கடை வச்சு 4-5 பேருக்கு வேலையும் கொடுத்து அதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இதையும் பார்த்துட்டு நான் கவிதையும் எழுதுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த முதல் தொகுப்புக்கு எனக்கு இங்கே பொள்ளாச்சி இலக்கிய வட்டமும் புன்னகை இலக்கிய அமைப்பும் எனக்கு இந்த விருதை கொடுத்ததுனால இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நல்லா எழுதணும், அது எனக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது. அதை கொடுத்ததுக்கு இந்த அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த புக்கு பூபாலன் சார் சொன்ன மாதிரி இந்த புக்கு போடுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஃபஸ்ட்டு புக்கு அவ்வளோ சீக்கிரமாக என்னால் போட முடியல. ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் யாரும் எனக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கல, அதுக்கான வழிகாட்டலும் இல்லை. அப்புறம் படைப்பு பதிப்பகத்தில் எனக்கு அவங்க இப்போ புக்கு போட நான் அனுப்பின உடனேயே அந்த புக்கில் இருந்த அவர் சொன்ன மாதிரி நிறைய குறைகள்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சலீம் கான்கிறவர், சஹான் சார் அவர் தெரியும், அவர் தான் எனக்கு இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த புக்கை போடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். எழுதுறது ஃபஸ்ட்டு நானாக என்னுடைய தளத்தில் எழுதலை, குழுமங்களில் தான் எழுதினேன். படைப்பில் எழுதினேன். படைப்பு எனக்கு ஒரு வழிகாட்டலாக இருந்தது. மெருகேற்றிக்கிறதுக்கு பட்டாம்பூச்சி பெரிய வழிகாட்டலாக இருந்தது. அதனால் படைப்பு குழுமத்தோடைய ஜின்னா சாருக்கும் பட்டாம்பூச்சியின் தோழர் பொள்ளாச்சி முருகானந்தத்துக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த அமைப்பு இவ்வளோ பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடத்துவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கூப்பிட்டு வரவேற்பு பண்ணி ஒரு வாரமாகவே கூப்பிட்டு பேசிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இங்கே போகிறோம், நமக்கு ஒரு நல்ல அது எப்படி சொல்கிறது, நல்ல பிரிஸ்காக இருப்போம்னு நினச்சேன். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல ரொம்ப உற்சாகமாகவும் இருக்குது. இன்னும் நம்ம கட்டாயமாக இது இன்னும் அடுத்த கட்டமாக நான் நாவல் எழுதணும், சிறுகதை எழுதணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. இந்த தளம் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்ததுன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கும்
புன்னகை இலக்கிய அமைப்பிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.